Disclaimer: This is a fictional animated story created for entertainment purposes only. This content is intended for a general audience and is not made for children. Suitable for 16 plus audiences. Thank you. ஹலோ இல்லை ஹலோ எக்கா இவ கவுன்சிலர் அக்கா எக்கா எனக்கு பணம் உங்கள்கிட்ட தான் இருக்குன்னு கேள்விப்பட்டேன். எக்கா என்னாச்சு, பணம் இருக்குவா? ஆமா. ஹலோ சரி. என்னக்கா நீ அவரு ஏக்க நீங்க அவரு ஒரு ஆளுன்னு அந்த கிழவனை கொண்டு கொடுத்துருக்கிய. அவர் ஊத்தி குடிச்சு தீத்துருவாரே. இப்ப பாப்பா பைசா தந்தது உண்மைதான். சரி நீங்க வைங்க, போட வைங்க. ஐயோ, பள்ளத்துக்கு உள்ள புதையில உளுந்த மாதிரி இல்லாத அவரு குடிச்சு இல்லாம ஆக்கிருவார பைசா மொத்தத்தையும். ஏ கடவுளே, நான் யார்கிட்ட போய் சொல்லி அழதுக்கு மொட்டாச்சி ஆச்சி. ஏன் தத்தப்பா, என் உயிரான உயிர் தத்தப்பா தந்த பைசாவை அவர் இல்லாம ஆக்கிருவாரே. எனக்கு போஸ் கொடுக்கவே தெரியாது. வாயில கை வச்சிருக்கமா இப்ப இடு. லே மகேஷ், இந்த இடத்துல எல்லா இடத்துலயும் போட்டோ எடுத்துறனா இல்லையா? நான் பார்க்காம இருப்பேன்ல, அந்த நேரம் கேண்டி எடு. கேண்டி எடுத்துட்டா உங்க போட்டோ நல்லா இருக்கும். ஓர கட்ட சட்டில இருக்கேதான் ஆப்பிள வரப்போது, ஒழுங்கா நில்லு. இப்ப எடு. இது போதுண்டி. எனக்கு சுருதி அங்கிருந்து வரப்போற. எடி உதா, நானும் சுருதியும் ஒரே மாதிரி கப்பல் ட்ரெஸ் போட போறோம். ஒரே கலர். அது அம்மைக்கு தெரியாது தெரியுமா? யாருடி லே எரும மாட, கடையில நிக்கும்போது நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணு போல ட்ரெஸ் போடணும் சொல்லிட்டல. என்ன ஒண்ணு போல ட்ரெஸ் எடுக்க வச்சா பைத்தியப்பல. அவளே நீ ஒண்ணு போல ட்ரெஸ் போட போறீங்க. ஏடி அப்படி ஏடி பின்ன இது வந்து சென்னை யாசவில்ல. நம்ம ரெண்டு பேரும் ஒரே மாதிரி போடணும் சொல்லிட்டு இருந்தல, அதனாலதான். அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நம்ம மூணு பேரும் போட்டோ எடுப்போம். இப்ப சுருதிக்கு உன்னைய நல்லா பிடிக்கும். என்ன எவ்வளவுக்கு பிடிக்குமோ அதே மாதிரி உன்னையும் பிடிக்கும். அவன் ஒரு ஆளு மோர. எப்ப பாரு சுருதி சுருதின்னு சொல்லிட்டு இருக்க பத்தியா? நான் எவனையாவது ஒருத்தரை கரெக்ட் பண்ணி டெய்லி உன் காது கிட்ட வந்து அவனை பத்தி பாடல பாரு, அப்பதான் என் வழி உனக்கு தெரியும். சும்மா எப்ப பாரு சுருதி சுருதி நீ சொன்ன ஒன்னே மாதிரி ட்ரெஸ் நானே எடுத்த பாரு. மோரல துப்பா. லே மகேஷ், சத்தியமா நீ என்னைய படத்துக்கு பாட்டுக்கு ஒரு பையனை இழுத்துட்டு வந்து மினிக்கிட்டு திரியல பாரு. அப்ப புரியுமா என் வருத்தம்? மோரே பாரு மோரையா. லேய் மகேஷ், ஏடி ஒரு இடமும் போகல. இந்த மொட்டாச்சியை பார்த்தீங்களா? மொட்டாச்சி எங்க அம்மா எல்லாரும் சேர்ந்து மாடியில நின்னு பேசிட்டு இருந்தாங்க. எட்டதோ பூ இட்டிட்டு இருந்தாங்களோ. ஏதோ வேலை பார்த்துட்டு இருக்க, வாங்க போங்க. சரி சரி சரி. இது யா இவ்வளவு அவசரமா ஓடுதாவ? என்னத்துக்கோ ஏடி அந்த பூ எடுத்து கெட்டி அங்கேயே வச்சு அங்கேயே அது விரிஞ்சு போச்சு. அழகா காத்தோட்டமா இருக்கு பத்தில சின்ன இடம். ஆமா, என்ன வெட்ட வெளிச்சமா போட்டுக்கணுவா. படத்தை கட்டிக்கணுவா. யாச்சி, உங்களுக்கு ஒரு முளை வேணுமா ரெண்டு முளை வேணுமா கல்யாணத்துக்கு பூ வைக்க? ஏன் பியாகி எடுப்பாள்வல எட்டியா மண்டையில மயிரில் நக்கல் பண்ணாங்க எடுத்துட்டு கிடக்கலாட்டி. எட்டி கல்யாணத்துக்கு கீழே அடிக்க அளவுக்கு முடிய வச்சு பூவை வச்சுக்கிட்டு நான் சிரியல மொட்டை கிளம்பி உங்க கிளம்பிடாட்டி. ஏச்சி வைங்க வைங்க, பார்க்க அழகா இருப்பி ஹீரோயின் போல. யாச்சி எக்கா எங்கிட்டே போன எவ்வளவு நேரமா உட்காரு. கொஞ்சம் பூ இருக்கு எல்லாத்தையும் கெட்டி முடிச்சிட்டு வேலையை பார்ப்போம். என்னடி வாய பழத்து வந்திருக்கா? ஏன் வா உட்காரு. யாச்சி இவளுக்கு என்னவா? என்னடி யாச்சி
அத்தைப்பா வீட்டுக்கு போனாராம். எனக்குன்னு பைசா கொஞ்சம் கொடுத்துருக்காரு போல. கவுன்சிலர் அக்காட்ட கொடுத்துருக்காவ. கவுன்சிலர் அக்கா இன்னைக்கு கோவாக்கு வராவ பார்த்துக்கோங்க. இருந்தாலும் ஒரே ரத்தம் இல்ல சித்தப்பா இல்ல மனசு கேட்காம வந்து கொடுத்துருப்பாரு போல. வள்ளியை பிடிக்க முடியாத. சரி சந்தோஷம். இந்த கவுன்சிலர் அக்கா இன்னைக்கு கோவா கல்யாணத்துக்கு கிளம்புகன்னு சொல்லி நம்ம தாத்தா சொட்ட தாத்தாவை பார்த்து அவிய கையில பணத்தை கொடுத்துட்டு போயிருக்காவ போல. என்ன செய்யதுக்கு? எவ்வளவு ரூபாட்டி பேக்கி எடுப்பா. அவன் ஒரு குறுக்கும் சவட்டு மூடி அவன்கிட்ட போய் எவனா பழக்க கொடுப்பானா? அவன் பாக்கெட்ல 20 ரூபாய் இருந்தாலே நட்டு தள்ளிடுவான். நீ எவ்வளவு கொடுத்த? லட்சக்கணக்கில் கொடுத்துருக்காரு. என்ன செய்யனே தெரியல எனக்கு. சவட்டு பியாகி எட்டி அவன் குடிக்க தீட்டு கொள்ளையில போட்டுவான். அவன் ஒரு மனுஷன் நட்டி இந்த கவுன்சிலர் ஏன்ட்ட வந்து கேட்டுட்டீங்க? கவுன்சிலர் எப்படின்னா கேட்க முடியும்? உங்க மாப்பிள்ள பணம் வச்சிருக்காவ. வார வலிக்கு வம்புக்கு ஏடி கவுன்சிலர் தானட்டி கொடுத்தா மாப்பிள்ளை பிள்ளை ஏன்ட்ட வந்து ஆடக்கூடாது. அவன் குடிச்சானோ கொள்ளையில கொண்டு போட்டானோ நீ அவன்கிட்ட போய் கேட்டு விடணும். நீ அவனை செயல் அடைச்சுக்கோ. என்கிட்ட வந்து கூட சொல்லிட்டேன். அவன் எக்கேடு போனா என்ன நான் கோவால வந்து இது பண்ணிட்டு இருக்கேன். வார அங்க பணத்தை கொண்டு போயிட்டானு எனக்கு தெரியாது. ஏச்சி உங்க மாப்பிள்ள கொண்டு போன பணத்தை உங்கள்கிட்ட தானே கேட்க முடியும். கவுன்சிலர்ட்டே கேட்க முடியும். ஐயோ சண்டை போடாதியா எட்டி சண்டை போடாதியா டி எட்டி அவனும் பார்த்தாலும் அடுத்த வீட்டுல இருந்துலாம் எட்டி எட்டி இவளை ஒழுங்கு மாதிரியா போச்சு. அவன் 10 ரூபா கிடைச்சாலே விட மாட்டான். இவன் லட்சக்கணக்கில் கொடுத்துக்கிட்டு என்கிட்ட வந்து நிற்கலாம். சாப்பிட்டு முடியும். எவளும் என்கிட்ட கொண்டு அவசியம் கிடையாது. எனக்கு அந்த இவருக்கு சம்மந்தமே கிடையாது. ஓடிருங்க. எனக்கு தெரியாது. பைசா என் பக்கம் வரலன்னு வைங்க, நான் எல்லாரையும் சேர்த்து போட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். சும்மா போட்டுக்கிட்டு அடிப்பேலாச்சி. என்ன அடிக்கிறதுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்கு? அடிங்க பார்ப்போம். நீங்க அடிங்க பார்ப்போம். இப்ப இருக்கு ஒரு இது பார்க்க விட மாட்டேன். அடிங்க. எடி சும்மா இருங்க. இவளோட போய் யாச்சி யாச்சி சும்மா இருங்க ஆச்சி. எந்த கல்யாண வீட்டுக்கு பாரு எல்லாரும் நம்மள பார்க்க மாதிரியே இருக்கு. யாராவது பார்த்து கேவலாச்சு. நீங்க பேசாம இருங்க. பத்திரலுக்கு நீங்க தள்ளுங்கக்கா. என்னைய அந்த ஆச்சி அடிப்பாவெல்லாம் பாத்திரம். இன்னைக்கு நல்ல அழகா பணத்தை கொண்டுட்டு போய் ஊர் சுத்தலாம் நினைச்சிட்டு இருக்காவ. அடுத்து குடிச்சு நாட்டுப்புறம் கேட்டுக்கிட்டு வாக்கிறேன். உன் மனசுல நான் எடுத்துக்கிட்டு ஆட்டிட்டு அங்க போன ஊருக்கு வந்துடுவா. டூருக்கு போ வணக்கம் வக்கத்து தெரியாட்டி என் மகன்கிட்ட லட்சக்கணக்கில் எனக்கு மட்டும் விடுவான். டி வள்ளி சும்மா இருடி. ஆச்சி சும்மா இருங்க ஆச்சி. மாப்பிள்ளை விட்டாலும் பார்த்தா கேவலமா இருக்கும். சும்மா இருங்க ஆச்சி. அவளை வாய முடிச்சுட்டி இது பாரு பொறுமைக்கு எல்லாம் உண்டு. யாரு மீச்சு வாயோடைக்கு நச்சு விடாச்சு. அவரை குடிச்சுக்கிட்டு கூட்டாச்சு இவ படிவாளா என்னைய ஷேர்ல போடுவாளா குள்ளான கதை. இவ படத்துல மனசு தும்பானா டூரு வேணுமா டூரு ஆச்சு குடிச்சு கூட என்னை பத்தி தெரியாது. வள்ளி நீ என் வீட்டு கல்யாணத்துக்கு வந்துக்கிட்டு என்கிட்ட கிடந்து ஆடிட்டு இருக்க நிப்பாட்டு மேல. ஐயா 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 பத்திரக்காளி நான் வந்தாரு. இவ்வளவு என்னைய கொல்லாம விட மாட்டாள்வா. வாங்க சும்மா பேசிக்கிட்டு இருக்கோம். இவள கீழே வர சவுண்டு கேட்கட்டி மானங்கட்டவள. என்னைய நீ கேவலப்படுத்திட்டு அவளை அள்ளி பறக்கிட்டு வந்துருக்காட்டி. இவளுக்கு என்ன பிரச்சனை? ஒழுங்கு மாதிரி வீட்டை பார்த்து கிளம்பி போச்சல்லு. இல்ல கிடங்க பியாசி விளையாடிட்டு தான் இருந்தோம். ஏமா உனக்கு என்னமா பிரச்சனை? இங்க இருந்து அங்க வர வளர்ந்தா மட்டும் போதும். அது கொஞ்சம் அறிவு வேணும். எங்க வந்திருக்க? என் பிள்ளைக்கு கல்யாணத்துக்கு எங்க வந்திருக்க? என்ன என் பணத்தை இந்த தாத்தா ஏமாத்திட்டு போலான்னு பாக்கறனே. அது கேட்க வந்ததுக்கு இந்த ஆட்சி எனக்கு தெரியாதுங்க. அவனு பணம் 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 நீ செத்துக்கிட்டு தான் இருக்கியா? நீ இங்க பாரு எதுன்னு ஒன்னு சொல்ல வழி இல்லாம இருக்கேன். அங்க வர சவுண்டு எல்லாரும் என்ன சத்தம் அங்க தேடிட்டீங்க. எனக்கு தெரியும் நீங்க எல்லாவளும் சேர்ந்துதான் வம்பை இழுப்பேன்னு தானே மேல வந்து பார்க்க வந்தேன். ஒழுங்கு மரியாதை இருக்க நீங்க இருங்க, இல்லைன்னா கிளம்பி போய்கிட்டே இருங்க. நிம்மதியா பத்திரகாளி உனக்கு. எனக்கு ஒண்ணும் தெரியாதுங்க. நான் பூ கேட்டுட்டு தான் இருந்தேன். நான் அப்பமே சொன்னேன் நீ தான் ஒரு பிரச்சனை வராது நான் பார்த்துக்கிட்டு எல்லா பிள்ளையும் டிக்கெட் போட்டு கூட்டுற சொன்னேன். என் பிள்ளை கல்யாணத்தில் வந்து இருந்துக்கிட்டு இதையே குழப்பத்துக்கு பார்த்துட்டு இருக்கீங்களா? பணம் பணம் பணம். நீ எப்போ பாரு நீங்கள் எல்லாரும் சேர்ந்தா ஒரு சண்டை வருது. ஒழுங்கா இருக்குன்னா இருங்க, இல்லைன்னா போய்கிட்டே இருக்கணும். இங்கே அவா இல்லை இவா இல்லைன்னு வருத்தப்படுறதுக்கு இங்கே ஆள் ஒன்றும் கிடையாது. யார் இருக்காவளோ இல்லை அவ்வளோ கல்யாணம் நல்லபடியாக நடக்கும். புரிஞ்சா? இனி கேவலப்படுத்திட்டு இருந்தியா எல்லாரையும் பிடிச்சி பார்த்துக்கோங்க. இப்ப சந்தோஷமா? உங்களுக்கு இப்ப சந்தோஷப்பா? நான் கொஞ்ச நேரம் சிரிச்சு நிம்மதியா இருந்தாலே உங்க யாருக்கு பிடிக்க மாட்டேங்குது. நான் என்ன டீல் செய்வேன்? நம்ம எல்லாரும் நட்டி இருந்தோம். இந்த சவத்து வண்டி தண்ணி வந்து இப்படி எல்லாத்தையும் கட்டுட்டு போனா ஏக்கா நான் என்னக்கா செய்வேன்? நீங்க 2 பேருமே ஒண்ணுமே செய்யல. என்னைய விட்டுருங்க. உங்களால இருக்க முடிஞ்சா இருங்க, இல்லைன்னா அவரு சொல்லுங்க மாதிரி கிளம்பி போங்க. நான் பைசா கூட தந்துருந்தேன். என் பிள்ளைக்கே நிறைய பிரச்சனைக்கு அப்புறம் இப்பதான் கல்யாணம் நடக்கு. கல்யாணத்தை இல்லாம வைக்கிறாதியா பத்திராளிக்கா? ஏன்டா இப்படி பண்ணுதேலாம் 2 பேரும்?
பாத்தியங்க. ஆமா, பெரிய உலக அழைக்க உங்களை பார்க்கறதுக்கு இங்க வரிசை நிக்கா. என் பணம் மட்டும் வரல, என்ன நடக்கும்னு தெரியாது. இந்த கிழட்டு மூஞ்சி வாயை பொழந்துக்கிட்டு தான் செய்வான். எவட்ட இருக்கு எவட்ட இருக்குது பணத்தை கொண்டுக்கிட்டு என்னென்ன பாடுபடுத்த போறானே இல்லையா. வரலாமா உள்ள? சாப்பிட்டோம். இந்த லட்சுமியா நீங்க? நீங்க தான் லட்சுமி சொன்னாங்க. லட்சுமி தானே? ஆமா, பரவாயில்ல சொல்லுங்க. மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வாங்க சொன்னாங்களா? இல்ல, உங்களை பத்தி உங்ககிட்டயே சொல்லக்கூடாது. ஒரு சின்ன தகவல் வந்து அதுக்குதான் இந்த சொல்லணும். அது ஒண்ணு இல்ல, உங்களுக்கு பொண்ணு வீட்டுல மரியாதையே இல்ல. சொல்ல போனா இத உங்ககிட்ட சொல்லலாமான்னு தெரியல. ஆனா நாங்க காதுபட கேட்டோம். எங்களுக்கு வருத்தமா இருந்து சரி எதுக்கு பொய்யா நடிச்சுக்கிட்டு இருக்கணும்னு நாங்களும் வந்துட்டோம். அது ஒண்ணு இல்ல, உங்க கூட இருக்கவங்க எல்லாரும் உங்களை தப்பு தப்பா பேசுறாங்க. லட்சுமின்னு உங்க பேர் தான் சொன்னாங்க. அவெல்லாம் ஒரு ஆளா? நாங்க வர வேண்டாம்னு தான் சொன்னோம். எதுக்கு தான் வந்து எங்க உயிரை பட்டு வாங்குதான்னு சொன்னாங்க. அத சொல்லதுக்கு தான் வந்தோம். நீங்க அவங்க கிட்ட கேட்டுறாதீங்க, தகவலை மட்டும் தெரிஞ்சுக்கிடுங்க. சண்டை எதுவும் போட்டுக்கிடாதீங்க. அவளுக்கு நான் எப்படின்னு தெரிஞ்ச பிறகு என்னைய பார்த்து இந்த மணிக்கு அவலமா பேசியிருக்காளுவோ. இனி பழைய லட்சுமியை பார்க்கணும்னு நினைக்காளுவா? சூப்பர் சூப்பர், இப்படிதான் இன்னும் 4 பாயிண்ட் சொல்லிவிடு. நாங்க கூட என்னவோன்னு நினைச்சுக்கிட்டோம். உண்மையாவே அப்படிதான் பேசினாங்க. எதுக்கு எங்களை அடிக்கிறியா? உங்களை பத்தி சொன்னனால நாங்க வந்து சொன்னோம். இங்க பாருங்க, நான் வந்து கோயிலுக்கு போனால திரும்பி இருக்கலாம். என் பிள்ளை எனக்காண்டி தீ மிதிச்சு, எனக்காண்டி என் பிள்ளை நல்லா இருக்கணும்னு வேண்டி மிதிச்சா. அந்த ஒரு காரணத்துக்காண்டி தான் எப்படியோ இருந்த லட்சுமி இன்னைக்கு இப்படி ஆயிருக்க. நான் ஒண்ணு சாமி கும்பிட்டு சாமி அருள் தம்பி இப்படி மாறல. என்ன நானே என் பிள்ளைக்காக மாத்திக்கிட்டேன். என்னவோ தெரியாம வரலாறு படிச்சுட்டு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். எம்மடி என்ன அடி. அவங்கள பத்தி நீங்க என்ன சொன்னாலும் நான் மாற போறதில்ல. முதல்ல ஆரம்பத்துல பிடிக்காம தான் அந்த கூட்டத்துக்குள்ள போனேன். அதுக்கப்புறம் அவிய என் மேல வச்சிருக்க பாசத்துல நான் உருகி போய் அவிய கூட இருக்கேன். ஆரம்பத்துல இருந்தே நீங்க கல்யாணத்தை நிப்பாட்டதுக்கு ஏதோ பண்ணிட்டு இருக்கியா. இனிமேல் அந்த மாதிரி ஏதாவது பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க. லட்சுமி யாருன்னு கேட்டுட்டு வந்து பண்ணணும். என்னைய பத்தி உங்களுக்கு தெரியாது, பார்த்துறாதியா. லட்சுமி 2.0 வாங்குது அம்மன் அறினதில்ல. நானா என்னைய மாத்திக்கிட்டது. ஒழுங்கு